வணக்கம் நண்பர்களே. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகி சந்திரகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வாழ்த்துக்கள். உண்மையில் சந்திரகுமார் என்ன அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றதாக, என்ன அடிப்படையில்னா நான் ஓட்டுகளில் சொல்லலை, எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் வெற்றியை அடைந்தார் என்று மற்றவர்கள் நம்புகிறார்களோ அது அத்தனை உண்மை இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன இது இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறாருன்னா, ஈரோடு ஈவி ராமசாமி ஐயா, பெரியார் என்று அழைக்கப்படுகிற ஈவி ராமசாமி ஐயா பிறந்த ஊர். அவரின் கொள்கைகளை மிக கடினமாக வலிமையாக தாக்கிவிட்டு அல்லது அவரை பற்றி குறை கூறிவிட்டு அவர் பிறந்த ஊர்லேயே நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போவும் கேட்டுட்ருக்காங்க. இப்போவும் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஈவே ராமசாமி ஐயாவை விமர்சித்ததால் அதனால்தான் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இரண்டு விஷயங்களை முக்கியமாக கவனிக்க நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, அந்த ஈவே ராமசாமி ஐயாவை எதிர்த்து பேசிய சீமான் அவருடைய கருத்துக்களை தான் பேசினார், அவரை இழிவாக சொல்லவில்லை. அவர் மட்டுமே உழைத்தார் என்று சொல்லாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி பேசினார். ரெண்டாவது, பெண்கள் குறித்து அவர் பேசியதை மிக எடுத்துக்காட்டுடன், அருமையான எடுத்துக்காட்டுடனே சொன்னார். அதனால் அவருக்கு தோல்வி அடைந்தது என்றால் இரண்டு விஷயங்களை நான் கவனிக்கணும்னு சொன்னேன். ஒன்று, 2023 ஈவிகே இளங்கோவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நாம் தமிழர் பெற்ற வாக்குகளாக சொல்வது 10,000 சம்திங், 10,000 சம்திங். இப்போது 23 கிட்டத்தட்ட 24,000க்கு ஒரு 10-20 வாக்குகள் தான் கம்மி. ஸோ 14,000 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்பதை அந்த வெற்றி பெற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக மிக முக்கியமான பாயிண்ட், சந்திரகுமார் எங்கேயுமே வெறும் நெற்றியுடன் நான் பார்த்ததே இல்லை. அவர் ஓட்டு கேட்டு போன இடத்துலையும் சரி, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி, குறைந்தபட்சம் குங்குமம் வைத்திருப்பார். குங்குமமும் திருநீரும் சேர்ந்திருக்கும், குறைந்தபட்சம் குங்குமம் வைத்திருப்பார். எங்காவது அவர் நெற்றியில் குங்குமம் இல்லாத, திருநீர் இல்லாத நீங்கள் ஒரு புகைப்படத்தை நீங்கள் காட்டுங்கள். மிக தைரியமாக நல்லா பார்த்துக்கிடுங்க. நான் சீமானாவது எதிர்த்து தான் வெளிப்படையாக பேசினார். அவர் உண்மையிலேயே அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கைகள் எதையுமே அவர் ஏற்றுக்கல. எங்கேயாவது அவர் சந்திரகுமார் வந்து பெண்களை பற்றி இப்படி சொன்னதெல்லாம் சரின்னு சொன்னாங்களா, இல்லை ஸ்டாலின் சொன்னாரா? சொல்லலை. ஆனால் பெரியார் எதிர்ப்பு, பெரியார் பிம்பம் இங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு கிடைத்த வாக்குகள் தான் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 15,000 வாக்குகள். ஏன் முழுமையாக கிடைக்கவில்லை? பெரியாரை ஏற்று நீங்கள் பேசுனீங்களா, ஏன் உங்களுக்கு மக்கள் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பினீர்களானால் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். மக்களுடைய ஒரு உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இருக்கிற கொஞ்ச நாள் இவர் இருந்தாலாவது ஏதாவது ஒரு கேட்டு வாங்கிக்கலாம், தொகுதிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், யார் சந்திரகுமார் ஆளுங்கட்சியிலேருந்து வரதுனால அப்படின்னு நினச்சி கூட அந்த வாக்குகள் மாறியிருக்கலாம். அது ஒரு பக்கம். இரண்டாவதாக, இவரும் ஒரு தெய்வ கடாட்சத்தோடு தான் வந்தார் சந்திரகுமாரும், அதனாலே ஓட்டு கிடச்சிருக்கோம். அடுத்து, எல்லா கட்சிகளும் சேர்ந்துருக்கு. எல்லா கட்சிகள் போட்டியிடலை, அதிமுக போட்டியிடலை, பிஜேபி போட்டியிடலை நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தவிர அவர்கள் போட்டியிடவில்லை என்றாலும் அந்த வாக்குகள் எங்கு போயிருக்கும் என்பதையும், அந்த நிர்வாகிகள் எவ்வாறு திமுக ஒத்துழைத்தார்கள் என்பதையும் களத்தில் இருந்தவர்கள் தான் தெரியும். அதனால் இதில் உண்மையில் வெற்றி பெற்றது என்பது எனக்கு தெரிந்து சீமான் தான். அந்த பெரியார் கட்டமைப்பை அடித்து ஒடித்து நொறுக்கியதில் எனக்கு அதை அடித்து நொறுக்கி அந்த இதை ஒன்றும்லேயே ஆக்கணுன்றது நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு மிகுதியாக நீங்கள் புகழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த பிம்பத்தை உடைத்திருக்கிறார். அதற்கு சீமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வெற்றி உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு தான். எப்படி என்பதைத்தான் இப்போது இவ்வளோ நேரம் சொன்னேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.